மகாகவி பாரதியாரின் நவதந்திர கதைகள். 9ஆம் கதை. பிராமண பிள்ளை 4 சாஸ்திரம் படித்து கொண்டு வந்த கதை. சிங்கச்சி காமாட்சி சொல்லுகிறாள், கேளாய் ராஜனே, புருஷனுக்கு ஸ்திரீ உடம்பில் பாதி. என்னை நீ வெறுத்த போதிலும் எனக்கு உன்னை தவிர வேறு புகழ் கிடையாது. நீ என்னிடம் வைத்திருந்த அன்பையெல்லாம் மறந்து விட்டாலும் என் நெஞ்சு உன்மீதுள்ள அன்பை மறக்கவில்லை. இன்னொரு சிங்கி என்றால் நீ செய்து வரும் அவகாரியத்துக்கு உன்னை முகங்கொண்டு பார்க்க மாட்டாள். நான் ஐயோ பாவம் என்று உன்னை க்ஷமிக்கிறேன். ஆயினும் நான் இப்போது கதை சொல்ல ஆரம்பித்தால் நீ பொறுமையுடன் கேட்க மாட்டாய் என்ற சந்தேகம் எனக்கு உண்டாகிறபடியால் இப்போது சொல்ல வேண்டாமென்று யோசிக்கிறேன் என்றாள். உத்தண்டி பொறுமையுடன் கேட்கிறேன் என்று சத்தியம் பண்ணினான். பிறகு சிங்கச்சி பின்வரும் கதையை உரைக்கலாயிற்று. ஒரு ஊரிலே ஒரு பிராமண பாட்டி இருந்தாள். அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளை வீட்டில் யாதொரு வேலையும் செய்யாமல் 3 வேளையும் தண்டச்சோறு தின்பதும் ஊர் சுற்றுவதுமாக இருந்தான். அந்த பாட்டி தோசை, இட்லி, முறுக்கு, கடலை சுண்டல் வியாபாரம் பண்ணி அதில் வரும் லாபத்தால் குடும்ப சம்ரட்சணை செய்து கொண்டிருந்தாள். அவன் நாளுக்கு நாள் அதிக சோம்பேறியாய் நேரத்தை நாசம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது பாட்டி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, அடா மகனே, ஒரு தொழிலும் செய்யாமல் சும்மா தின்று கொழுத்து கொண்டு எத்தனை நாள் இப்படி என் கழுத்தை அறுக்கலாம் என்று யோசனை பண்ணுகிறாய்? நான் உயிரோடு இருக்கும் வரை எப்படியாவது பாடுபட்டு உன் வயிற்றை நிரப்புவேன். எனக்கு பிற்காலம் நீ எப்படி ஜீவிப்பாய்? நான் சாகும் முன்னே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்துவிட்டு சாகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் பக்கத்து தெரு செட்டியாரிடம் மாசம் 1 ரூபாய் சீட்டு போட்டுக்கொண்டு வருகிறேன். நீ அந்த பெண்டாட்டியை எப்படி வைத்து காப்பாற்றுவாய்? சீ நாயே, ஓடிப்போ, எங்கேனும் வடதேசத்துக்கு போய் 4 சாஸ்திரம் படித்து கொண்டு வா என்றாள். அந்த பையனுக்கு சாஸ்திரம் என்றால் இன்ன பதார்த்தம் என்ற விஷயமே தெரியாது. ஆனாலும் அவன் மனதில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருந்தது. ஆதலால் பெண்டாட்டியை காப்பாற்ற சாஸ்திரம் படிக்க வேண்டுமென்று தாயார் சொல்லியதை கேட்டவுடன் அவனுக்கு சாஸ்திர பயிற்சியில் விசேஷமான ஆவல் மூண்டது. அன்று பகல் சாப்பிட்டவுடனே தாயாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊரிலிருந்து புறப்பட்டு வடதிசை நோக்கி சென்றான். போகும் வழியிலே ஒரு பனைமரம் நின்றது. எங்கே போகிறாயப்பா என்று இந்த பிள்ளையை நோக்கி அந்த பனைமரம் கேட்டது. நான் சாஸ்திரம் படிக்கப் போகிறேன் என்றான். அப்போது அந்த பனைமரம் சொல்லுகிறது, ஓஹோ, சாஸ்திரமா படிக்கப் போகிறாய்? அப்படியானால் நான் ஒரு சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கிறேன், தெரிந்து கொள் என்றது. பிராமண பிள்ளை உடன்பட்டான். அப்போது பனைமரம், நெட்டை பனைமரம் நிற்குமாம் போலே போலே என்ற வாக்கியத்தை சொல்லிற்று. இந்த வாக்கியத்தை பையன் திரும்ப திரும்ப தன் மனதுக்குள் உருப்போட்டு கொண்டே போனான். அங்கே ஒரு பெருச்சாளி வந்தது. அந்த பெருச்சாளி இவனை நோக்கி, அடா பார்ப்பார பிள்ளாய், எங்கே போகிறாய் என்று கேட்டது. சாஸ்திரம் படிக்கப் போகிறேன் என்று இவன் சொன்னான். அப்படியானால் நான் ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறேன், படித்துக்கொள் என்று பெருச்சாளி கூறிற்று. பையன் உடன்பட்டான். பெருச்சாளி மண்ணை தோண்டுமாம் போலே போலே என்ற சாஸ்திரத்தை அந்த பெருச்சாளி சொல்லிக் கொடுத்தது. இவன் மேற்படி 2 சாஸ்திரங்களையும் வாயில் உருப்போட்டு கொண்டே நடந்து சென்றான். வழியில் ஒரு குளம் வந்தது. அதில் இறங்கி ஜலம் குடிக்க போனான். நடுக்குளத்தில் ஒரு கோரைப்புல் நின்றது. இது இவனை நோக்கி, ஐயரே, எங்கிருந்து வந்தாய்? எந்த ஊருக்கு போகிறாய் என்று கேட்டது. இவன் தன்னுடைய விருத்தாந்தங்களை சொல்லி சாஸ்திரம் படிக்கப் போகிறேன் என்றான். அப்படியானால் நான் ஒரு சாஸ்திரம் கற்பிக்கிறேன், படித்துக்கொள் என்று கோரை சொல்லிற்று. பிராமண பிள்ளை உடன்பட்டான். நடுக்குளத்திலே கோரை கிடந்து விழிக்குமாம் போலே போலே என்ற வாக்கியத்தை அது கற்றுக் கொடுத்தது. இவன் 3 வாக்கியங்களையும் பாராமல் சொல்லிக்கொண்டு பின்னும் நடந்து சென்றான். அங்கே ஒரு நரி வந்து அவனை நோக்கி, எங்கே போகிறாய், என்ன சங்கதி என்று விசாரணை பண்ணிற்று. இவன் சாஸ்திரம் படிக்கப் போகிறேன் என்றான். ஓஹோ, சாஸ்திரம் படிக்கவா போகிறாய்? நல்லது, உனக்கு நான் சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கிறேன், தெரிந்து கொள் என்று நரி சொல்லிற்று. இவன் உடன்பட்டான். ஆளை கண்டால் நரி வாலை குழைத்து கொண்டு ஓடுமாம் போலே போலே என்ற வாக்கியத்தை நரி போதித்தது. இவன், ஆஹா, புறப்பட்ட தினத்திலே நமக்கு 4 சாஸ்திரமும் தெரிந்து போய்விட்டதே, என்ன அதிர்ஷ்டம் அப்பா நமக்கு! இந்த 4 சாஸ்திரத்தையும் மறக்காமல் வீட்டில் தாயாரிடம் போய் சொன்னால் அவள் நமக்கு கல்யாணம் செய்து கொள்ள அனுமதி கொடுப்பாள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டே தன் ஊரை நோக்கி சென்றான். போகும் வழியில் இரவாகிவிட்டது.
ஊர் நெடுந்தூரத்துக்கு அப்பால் இருந்தபடியால் இடையே இருந்த ஒரு கிராமத்தில் இரவு தங்கி மறுநாட்காலையில் அங்கிருந்து புறப்படலாம் என்று நினைத்து அங்கு ஒரு வீட்டு வாசல் திண்ணையிலே போய் படுத்துக்கொண்டான். விடிய ஒரு ஜாமம் ஆனபோது இவன் கண்ணை விழித்து கொண்டு தான் படித்த 4 வாக்கியங்களையும் பாடம் பண்ண ஆரம்பித்தான். அப்போது அந்த வீட்டின் கொல்லைப்புறத்தில் கள்ளர் வந்து கன்னம் வைத்து கொண்டிருந்தார்கள். இவன் சத்தம் போட்டு சாஸ்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். முதலாவது, நெட்டை பனைமரம் நிற்குமாம் போலே போலே என்றான். இவன் கூவின சத்தத்தை திருடர் கேட்டு, ஓஹோ, நாம் இங்கு நிற்பதைக் கண்டு வீட்டில் உள்ளோரை எழுப்பும் பொருட்டாக எவனோ இப்படி கூவுகிறான் என்றெண்ணி பயந்தார்கள். அந்த சமயத்தில் இவன், பெருச்சாளி மண்ணை தோண்டுமாம் போலே போலே என்று கூவினான். இதை கேட்டு திருடர், அடே, நாம் கன்னம் வைக்கிறதை கண்டுதான் இவன் இப்படி கூவுகிறான் என்று கை கால் நடுங்க தொடங்கினார்கள். அப்போது இவன், நடுக்குளத்திலே கோரை கிடந்து விழிக்குமாம் போலே போலே என்ற தனது 3ஆம் சாஸ்திரத்தை ஓதினான். கள்ளர், அடா, நாம் அவசியம் ஓடி போக வேண்டும். நாம் இங்கே திகைப்புடன் விழித்து கொண்டு நிற்கிறோம் என்பதை அந்த மனிதன் சமிக்ஞையாக சொல்கிறான் என்று பேசிக்கொண்டு சிலர் ஓடத் தொடங்கினர். இதற்குள் திருடருடைய சத்தம் இவன் காதிலும் படவே கொல்லைப்புறத்தில் ஏதோ பலர் காலடி சத்தமும் முணுமுணுக்கிற சத்தமும் கேட்கிறது. என்னவோ தெரியவில்லை, ஒருவேளை திருடராக இருந்தாலும் இருக்கலாம். எதற்கும் போய் பார்ப்போம் என்று யோசனை பண்ணி கொண்டு வந்தான். வரும்போதே தனது சாஸ்திர பாடத்தை மறக்காமல், ஆளை கண்டால் நரி வாலை குழைத்து கொண்டு ஓடுமாம் போலே போலே என்று கூவிக்கொண்டே வந்தான். திருடர் தாங்கள் வேறிடத்தோரில் இருந்து திருடி கொண்டு வந்த நகைப்பெட்டிகளையும் பணப்பெட்டிகளையும் கீழே போட்டுவிட்டு ஓடிப்போயினர். அவன் பிறகு வீட்டில் உள்ளாரை எழுப்பி அந்த பெட்டிகளை காட்டினான். வீட்டில் உள்ளார் நடந்த விஷயம் என்ன என்று விசாரித்தார்கள். இவன் நடந்த விஷயத்தை சொன்னான். அப்போது வீட்டார், இவனாலே அன்றோ திருடர் கன்னம் வைத்து தமது வீட்டு பொருளை கொள்ளையிடாமலும் தமது உடம்பிற்கு தீங்கு செய்யாமலும் ஓடினார்கள் என்ற நன்றி உணர்ச்சியினால் அந்த நகைப்பெட்டிகளையும் பணப்பெட்டிகளையும் இவனுக்கே கொடுத்து விட்டார்கள். இவன் அந்த திரவியத்தை எல்லாம் தாயாரிடம் கொண்டு கொடுத்து, எனக்கு கல்யாணம் பண்ணிவை அம்மா என்றான். அவள் இவனை நோக்கி, மகனே, உனக்கு இந்த நிதியெல்லாம் எங்கே கிடைத்தது என்று கேட்டான். இவன் நடந்த விவரங்களையெல்லாம் கூறினான். தாய் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய பிரபுவின் மகளை கல்யாணம் செய்வித்தாள். பிறகு எல்லாரும் சௌக்கியமாக நெடுங்காலம் வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்று சிங்கச்சி காமாட்சி கதை சொன்னாள். அப்போது உத்தண்டி, இந்த கதை என்ன நோக்கத்துடன் சொன்னாய் என்று கேட்டான். உன் மனதிலிருந்த ஆயாசத்தை மாற்றி உனக்கு ஆறுதல் உண்டாக்கும் பொருட்டாக கதை சொன்னேன். வேறு நோக்கம் ஒன்றுமில்லை என்றாள். பார்த்தாயா, நாம் சண்டை தோற்று மானத்தையும் தேசத்தையும் பிராணனையும் சத்துருவிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமே, அதற்கென்ன வழி செய்யலாம் என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் இவள் நம்மிடம் குழந்தை கதை பேசுகிறாள். பார்த்தாயா, பெருச்சாளியாம், கோரையாம், பனைமரமாம், நரியாம், என்ன பச்சை குழந்தை வார்த்தை என்று சொல்லி மிகவும் கோபத்துடன் உத்தண்டி அப்போது ஒரே பாய்ச்சலாக மனைவியின் மீது பாய்ந்து தன் நகங்களை அவளுடைய கழுத்தில் அழுத்தினான். சிங்கக் காமாட்சி லாவகத்தால் கழுத்தை திமிரிக்கொண்டு தன் கழுத்திலிருந்து ரத்தம் பொழிவதைக் கண்டு கோபத்துடன் தன் முன் வலக்காலால் உத்தண்டியின் முகத்தில் ஓங்கி அடித்தது. உத்தண்டி பெருஞ்சினத்துடன் கண்ணில் தீப்பொறி பறக்க, மீசை துடிக்க, ஹா என்று கர்ஜனை புரிந்து, அடி பேயே, உன்னை இந்த கணத்திலே கொன்று போடுகிறேன் பார் என்று சொல்லி தன் மனைவியின் கழுத்தை கடித்து ரத்தம் குடிக்கலாயிற்று. காமாட்சி உத்தண்டியின் காலை பல்லினால் கவ்வி ரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கிற்று. அப்போது சண்டையில் உண்டான சப்தத்தை கேட்டு காமாட்சியின் பாங்கி சிங்கங்கள் சில அங்கு ஓடி வந்தன. அவற்றை கண்டு உத்தண்டியும் காமாட்சியும் வெட்டுப்பற்களை மீட்டு கொண்டன. உத்தண்டி அந்தப்புறத்தை விட்டு வெளியே சென்றான். பேய்காட்டு விஷயம் இப்படி இருக்க, உத்தண்டியிடமிருந்து அவனுடைய மாமனாராகிய குண்டோதரராஜன் அரசு செலுத்தும் கடம்பவனத்துக்கு தூது சென்ற நரிச்சி நல்ல தங்கை எப்படியானாள் என்பதை கவனிப்போம். நரிச்சி கடம்பவனத்திற்கு போனபோது தன் பல்லக்கு பரிவாரங்களுடன் நேரே குண்டோதரராயசிங்க மகாசிங்கருடைய மாளிகையில் போய் இறங்காமல் ஏதோ மனதுக்குள் ஒரு தந்திரத்தை எண்ணி தனக்கு முந்தைய நட்புடையவளாகிய விருத்திமதி என்ற எருமைச்சியின் வீட்டிலே போய் இறங்கினாள். விருத்திமதி பொன்னங்காட்டு அரண்மனைக்கு முன்னொரு முறை சென்றிருந்தபோது அவளுக்கு வீரவர்மராஜன் பலவிதமான பரிசுகள் கொடுத்து தனது ராஜ பதவியை கருதாமல்
மிகவும் அன்பான வார்த்தைகள் கூறி விடுத்ததை அந்த எருமைச்சி தன் வாழ்நாளில் மிகப்பெரிய விசேஷம் என்றெண்ணி வீரவர்மனிடம் பேரன்பு பூண்டவளாய் எப்போதும் அவனையே ஸ்மரித்து கொண்டிருந்தாள். எனவே நரிச்சி நல்லதங்கை வந்தவுடன் எருமைச்சி விருத்திமதி அவளிடம் வீரவர்மனும் அவனுடைய ராணி மாக்காளியும் குழந்தைகளும் க்ஷேமந்தானா என்று விசாரித்தாள். அப்போது நரிச்சி நல்லதங்கை தான் வீரவர்மனிடமிருந்து அவனுக்கு துரோகியாய் உத்தண்டி ராஜாவிடம் வேலை பார்ப்பதாக தெரிந்தால் எருமைச்சி தன்னை துரத்தி விடுவாள் என்று யோசித்து, ஆம், எல்லாரும் க்ஷேமந்தான் என்றாள். நீ இப்போது நேரே பொன்னங்காட்டிலிருந்துதான் வருகிறாயா என்று விருத்திமதி கேட்டாள். நல்லதங்கை, அன்று நான் பேய்க்காட்டிலிருந்து வருகிறேன் என்றாள். விருத்திமதி, அங்கே எதற்காக போயிருந்தாய் என்றாள். நல்லதங்கை, பேய்க்காட்டுக்கும் பொன்னங்காட்டுக்கும் சண்டை என்று நீ கேள்வியுற்றிருக்கக்கூடும். அந்த யுத்தம் நடப்பதை எப்படியேனும் தடுக்க வேண்டுமென்று கருதி என்னை மாக்காளி ராணி சில செய்தி சொல்லி பேய்க்காட்டு ராணியாகிய காமாட்சியிடம் அனுப்பினாள். வந்த இடத்தில் காமாட்சி உங்கள் நாட்டரசனாகிய தன் பிதாவிடம் ஒரு இரகசியமான செய்தி சொல்லி வரும் பொருட்டாக என்னை இங்கே அனுப்பினாள் என்றதும், என்ன ரகசியம் என்று விருத்திமதி கேட்டாள். நல்லதங்கை, காரியம் நிறைவேறும் முன்னே அதை மிகவும் பிராண சிநேகிதராக இருப்போரிடத்திலே கூட அனாவசியமாக சொல்லக்கூடாது. சொன்னால் காரியம் கெட்டுப்போகும். ஆதலால் பொறு, நிறைவேறின பின் சொல்லுகிறேன் என்று வாக்களித்தாள். நல்லதென்று சொல்லி விருத்திமதி தன் வீட்டுக்கு விருந்தாக வந்த நரிச்சிக்கு ராஜோபச்சாரங்கள் செய்தாள். பரிவாரங்களுக்கும் யதேஷ்டமாக ஆகாரம் கொடுத்தாள். பிறகு சாயங்காலம் ஆனவுடன் நரிச்சி நல்லதங்கை விருத்திமதியை நோக்கி, இப்போதெல்லாம் நீ அடிக்கடி அரண்மனைக்கு போய் வருவதுண்டோ என்று கேட்டாள். விருத்திமதி ஆம் என்றாள். உங்கள் குண்டோதர சிங்கனுக்கு 4 மனைவிகள் உண்டன்றோ என்று நரிச்சி கேட்டாள். விருத்திமதி தலையசைத்தாள். பட்டத்து ராணியின் பெயர் யாது என்று நரிச்சி கேட்டாள். பட்டத்து ராணி பெயர் ஸ்வர்ணாம்பா என்று சொன்னாள். பேய்க்காட்டு காமாட்சி தனது தாயின் பெயர் மீனாட்சி என்று சொன்னாளே என்றாள் நரிச்சி. அதற்கு விருத்திமதி, ஆமாம், அந்த மீனாட்சி 3வது ராணி. பட்டத்து ராணியை காட்டிலும் மீனாட்சியினிடத்திலேதான் குண்டோதர ராயசிங்க மகாசிங்கருக்கு அதிக பிரியம் என்றாள். நரிச்சி நல்லதங்கை, உனக்கு எந்த ராணியுடன் அதிக சிநேகம் என்று கேட்டாள். பட்டத்து ராணியுடன் என்று விருத்திமதி சொன்னாள். உனக்கும் மீனாட்சிக்கும் பேச்சுண்டோ இல்லையோ என்று நரிச்சி கேட்டாள். விருத்திமதி, பேச்சுவார்த்தை இல்லாமல் என்ன, அதெல்லாம் உண்டு. போனால் வா என்று கூப்பிடுவாள். மஞ்சள் குங்குமமும் கொடுப்பாள். ஆனால் ஸ்வர்ணாம்பா என்னிடம் தன்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் சொல்லுவது போலே மீனாட்சி சொல்ல மாட்டாள் என்றாள். அப்போது நரிச்சி நல்லதங்கை, அந்த மீனாட்சிக்கு அந்தரங்கமான சிநேகம் யார் என்று கேட்டாள். விருத்திமதி, மல்லிச்சி மாணிக்கவல்லிக்கும் மீனாட்சிக்கும் உடம்பு 2, ஆனால் உயிர் 1 என்றாள். இப்படி இவ்விருவரும் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கையில் திடீரென்று குண்டோதர ராயசிங்க மகாசிங்கருடைய சிப்பாய்கள் வந்து நரிச்சி நல்லதங்கையை கைது பண்ணி விலங்கு பூட்டும் பொழுது நரிச்சி கோவென்று அழுதாள். விருத்திமதி, நல்லதங்காய், நீ பயப்படாதே, ஏதோ தவறுதலாக இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது. நான் போய் ஸ்வர்ணாம்பாவிடம் சொல்லி உடனே உன்னை மீட்கிறேன் என்று சொல்லி அரண்மனைக்கு போனாள். கடம்பவனத்தில் நடந்த செய்திகள். கடம்பவனத்தில் 3 உலகம் புகழும்படி அரசு செலுத்திய வீராதி வீர குண்டோதர ராயசிங்க மகாசிங்கனுடைய அரண்மனை அந்தப்புறத்தில் அவனுடைய பட்டத்து ராணியாகிய ஸ்வர்ணாம்பா தனியே உட்கார்ந்திருந்தாள். சிங்கஜாதிக்குள்ளே இவள் தன்போலே அழகும் கல்வியும் பராக்கிரமும் உடையவள் வேறில்லை என்று தனது மனதுக்குள்ளே நினைத்திருந்தாள். இவளுக்கு அந்த காட்டில் வசித்த மிருகங்கள் அனைத்திலும் அதிக அந்தரங்கமான சிநேகம் யாரிடத்தில் என்றால் விருத்திமதி என்ற எருமைச்சியின் இடத்திலே ஆம். அந்த விருத்திமதி வியர்க்க வியர்க்க ஓடியே வந்து சிங்கச்சி ஸ்வர்ணாதேவியின் காலில் விழுந்தாள். என்ன விஷயம் என்று சிங்கச்சி கேட்டாள். அப்போது விருத்திமதி சொல்லுகிறாள், மகாராணியே கேள், இன்று காலை என் வீட்டுக்கு பொன்னங்காட்டிலிருந்து என் தோழியாகிய நரிச்சி நல்லதங்கை வந்தாள். அவளை என் வீட்டுக்குள் புகுந்து இந்த ராஜ்ய சிப்பாய்கள் கைது பண்ணி கொண்டு போயினர். ஏதோ தவறுதலாகவே இந்த காரியம் நடந்துவிட்டதென்று நினைக்கிறேன். யாரோ அவள் மீது குண்டோதர மகாசிங்கனிடம் குற்றம் சாற்றி பேசியிருக்கிறார்கள். அதனால் அவளுக்கு இந்த கதி நேரிட்டு விட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னுடைய உயிர் தோழியாயிற்றே. நான் இந்த அரண்மனைக்கு எத்தனையோ காலமாக உண்மையுடன் உழைத்து வருகிறேனே. என் வீட்டுக்கு வந்த தோழிக்கு செய்யப்பட்ட அவமானம் எனக்கே செய்யப்பட்டது போலாகுமன்றோ? மேலும் அவள் பொன்னங்காட்டு வீரவர்மராஜனை குழந்தை பருவம் முதலாக வளர்த்து செவிலித்தாய். அந்த வீரவர்மன் இவளை தாய்க்கு சமானமாக ஆதரித்து வருகிறான்.
இவளை பிடித்து குண்டோதர சிங்கர் அடைத்து வைத்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டால் அவன் உடனே கடம்பவனத்தின் மீது படையெடுத்து வருவாள். அவன் படையெடுத்து வந்தால் அவனை எதிர்த்து போர் செய்ய நமது சைன்யத்தால் முடியாது. நமது ராஜ்யம் அழிந்து போய்விடும். ஐயோ, வீரவர்மனை எதிர்த்தபடியாலே தண்டிராஜன் பட்ட பாடும் அவன் தம்பி உத்தண்டி இப்போது படுகிற பாடும் தெரியாதா? மகாராணிதானே நீயும் நானும் இணை பிரியாமல் 2 பட்சிகள் ஒரு கூட்டில் வாழும் முறைமையாலே இருவரும் அன்பாகிய கூட்டில் வாழ்ந்து பல வருஷங்களாக ஒன்று கூடி இருக்கிறோம். சூரியனுக்கும் குளப்பூவுக்கும் சிநேகம் உண்டாகும் போது அவ்விரண்டுக்கும் சமானத்தன்மை உண்டாகிறது. மேலும் கீழும் அன்பினால் சமத்துவத்தை அடைகின்றன. உன்னை போல குலத்திலும் நலத்திலும் மகிமையிலும் சிறந்த சிங்கச்சிமார் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கக்கூடும். உனக்கு அவர்கள் எல்லோரையும் விட என் மேலே அதிக அன்பு உண்டாயிருக்கிறது. நான் கீழ்குலத்திலே பிறந்தாலும் எப்போதும் என் கண்களில் பதுமை போலே உன்னை வைத்துக்கொண்டு போற்றுவதனால் நான் மகிமை பெற்று உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானேன். எனக்கு மகத்தான கஷ்டம் நேரிட்டிருக்கும் போது நீ சகித்திருப்பது நியாயம் அன்று. எனக்கு நீயே துணை, நீயே தோழி, நீயே தாய், நீயே தெய்வம். எனக்கு உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு கதி கிடையாது. நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கோவென்று அலறி அழுதாள். அப்போது சிங்கச்சி ஸ்வர்ணாதேவி அவளை சமாதானப்படுத்திவிட்டு உடனே பக்கத்தில் இருந்த பாங்கி ஒருத்தியை கூவி, பெண்ணே, நீ போய் ராயசிங்கரை நான் அழைத்து வர சொன்னதாக சொல்லு, உடனே கூட்டி வா என்றது. சாயங்காலம் பொழுது புகுந்துவிட்டது. சிங்க குண்டோதரன் தனது ராஜதானியாகிய கடம்ப நகரத்திற்கு சமீபத்தில் ஓடும் நர்மதா நதியில் சாயங்கால ஸ்நானம் செய்து முடித்துவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் பாங்கி போய் காலிலே விழுந்தாள். என்ன சங்கதி என்று கேட்டான். பெரிய ஆபத்தாம், இன்னதென்று எனக்கு தெரியாது. ஸ்வர்ணாதேவி தேவரீரை உடனே அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் என்றது. பயந்து நடுங்கி போய் குண்டோதர சிங்க மகாசிங்கன் சந்தியாவந்தனத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அப்படியே ஓடி அந்த புறத்துக்குள் வந்தது. அங்கு வந்து பார்த்தால் விஷயம் ஒன்றையும் காணவில்லை. 3 ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. எருமைச்சி விருத்திமதி ஒன்றின் மேலே வீற்றிருந்தாள். மகாராணி ஸ்வர்ணாதேவி ஒன்றில் வீற்றிருந்தாள். மற்றொன்று வெறுமே இருந்தது. என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே குண்டோதரன் அந்த புறத்திற்குள் புகுந்தான். இவனை கண்டவுடன் விருத்திமதியும் ஸ்வர்ணாவும் தம் ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்றனர். என்ன விஷயம், என்ன விஷயம் என்று குண்டோதரன் நெரித்து கேட்டான். விருத்திமதியிடம் கேளுங்கள், அவள் சொல்லுவாள் என்று ஸ்வர்ணா சொன்னாள். ஓஹோ, பெரிய விபத்து ஒன்றும் இல்லை. அந்த நரிச்சி விஷயம்தான். அவளை விடுவிக்கச் சொல்லி இந்த எருமைச்சி கேட்க வந்திருக்கிறாள். நாம் மடத்தனமாக அளவுக்கு மிஞ்சி மனம் பதற இடம் கொடுத்து விட்டோம். இருந்தாலும் நம்முடைய பயத்தை வெளியே காண்பிக்க கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டு மீசைகளை திருகிவிட்டு லேசான ராஜநடை நடந்து போய் 3ஆம் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு குண்டோதரன் தொண்டையை கனைத்து நேராக்கி கொண்டு விருத்திமதியை நோக்கி என்ன விஷயம் என்றான். அப்போது விருத்திமதி சொல்லுகிறாள், ராஜேஸ்வரா, தங்களுடைய ராஜ்யத்திற்கு பெரிய விபத்து நேரிட்டிருக்கிறது. தங்கள் மீது வீரவர்மன் படையெடுத்து வரப்போகிறான். இவ்வளவு காலம் இந்த ராஜ்யத்தில் சமாதானம் இருந்தது. இப்போது பார்த்து யுத்தம் இங்கு வந்து பிரவேசிக்கப் போகிறது. ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம்? குடிகளையெல்லாம் ஸ்வர்ணாதேவி தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்கு சமானமாக நினைப்பவளாயிற்றே. அவளுடைய பழக்கத்தால் எனக்கு இந்த ராஜ்யத்தினிடம் அருமையான பக்தி உண்டாய்விட்டதே. என் உயிருக்கு மாத்திரம் தீங்கு வருவதாக இருந்தால் நான் அதை பொருட்டாக நினைக்க மாட்டேனே. ராஜ்யம் முழுமைக்கும் ஹானி வருகிறதே. ஆஹா, என் செய்வேன்? எத்தனை சுமங்கலிகள் தாலி அறுப்பார்கள்? எத்தனை தாய்மார் பிள்ளையற்று போவார்கள்? எத்தனை குழந்தைகள் தந்தையற்று போகும்? எத்தனை தாய்மார் பிள்ளைகளை சாக கொடுத்து எங்கும் தீராத துக்க தாதுக்களாய் பரத்திலும் புத் என்ற நரகத்திலும் விழும்படியாகும். ஐயோ, புத்திரர்களே போரில் மடியும்படி நேர்ந்தாலும் நேரிடக்கூடுமே. அப்போது நீர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவீரோ அறிகிறேன். தேவரீருடைய பிராணனுக்கே ஆபத்தல்லவா? நாங்கள் என்ன செய்வோம்? இனி நான் ஸ்வர்ணாதேவியின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று சொல்லி கோவென்று விம்மி விம்மி அழுதாள். குண்டோதரராயன், ஏன் அந்த வீரவர்மன் நம்மீது படையெடுத்து வரப்போகிறான்? அதை முதலாவது சொல்லு என்று உருமினான். அப்போது விருத்திமதி, தங்களுடைய சிப்பாய்கள் வீரவர்மனுடைய தாய்க்கு சமானமான செவிலித்தாயை பிடித்து சிறைப்படுத்தி விட்டார்கள். இந்த விஷயம் அவன் கேட்டால் க்ஷணம் கூட பொறுக்க மாட்டான். யுத்தம் வருவது நிச்சயம் என்று சொன்னாள். இது கேட்ட குண்டோதர சிங்க மகாசிங்கராயன், எனது சிப்பாய்களால் கைது செய்யப்பட்ட வீரவர்மனுடைய செவிலித்தாயின் நாமம் யாது என்று வினவினான். நரிச்சி நல்ல தங்கை அம்மாள் என்று விருத்திமதி சொன்னாள்.
இதை கேட்ட குண்டோதர சிங்கராய மகாசிங்கன் கடகட கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்தான்.